மச்சான் சார்ஜர் குடுறா. கண்டிப்பா குடுறேன். ஆனா நீ திருப்பி கொடுத்தறணும். கண்டிப்பா மச்சான் குடுத்தறேன். இதத்தான் நீ ஹூடி பத்தியே சொன்ன. எங்க ஹூடியா? அது என்னது? விளங்கிடும். எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிக்கிட்டு இருக்கே நீ. அம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா. சரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன நானு? அதுவா நான் கவனிக்கலம்மா. நீ போனை கொண்டா. நீ போனை கொண்டா. டேய் மச்சான் எக்ஸாம்க்கு படிச்சேடா. நான் புக்கை மட்டும் திறந்து பார்த்தேன்டா. அப்புறம் என்னாச்சு? நானும் அந்த புக்கு ஒரு 20 நிமிஷம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தூக்கம் வந்துருச்சுடா. அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டேன். சரி அப்ப எக்ஸாம் எப்படி பண்ண? நானே எக்ஸாம் பேப்பர்ல கோடு போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். பேப்பர் வந்ததும் கோடெல்லாம் அழிச்சிட்டு ஆன்சர்லாம் எழுதி நானே சைன் போட்டு மார்க் வாங்கிடுவேன்டா. ஆத்தாடி ஆத்தா, நீ பயங்கரமான ஆளுதான் போறியே. தம்பி எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சாப்பா? இல்லம்மா. அந்த பக்கத்து வீட்டு புள்ளையும் நீ ஒரே கிளாஸ் தானடா? அவ பேப்பர் கொடுத்துட்டாங்கன்னு அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அது நியூஸ் பேப்பரா இருக்கு மம்மி. ஆமாடா தங்க, நாளைக்கு நீ அதுல வருவ. ஏய் நான் முடி கட் பண்ண போறேன். அம்மா கிட்ட சொல்லிராத. எதுக்கு நான் தேவையில்லாத வேலை பண்றேன்? அப்புறம் அவங்க என்னதான் திட்டுவாங்க. ஏய் கேட்டா ஏதாவது சமாதானம் பண்ணிக்கோப்பா ப்ளீஸ். எனக்காக சமாளிக்கிறியா? சரி ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு அடிமையா இருந்தா கண்டிப்பா நான் பண்ணி தரேன். இவ வேற வழியும் இல்ல. சரிப்பா நான் உனக்கு ஒரு நாள் ஃபுல்லா அடிமையா இருக்கேன். சரி ஃபர்ஸ்ட் எனக்கு காலம் தீட்டா. அதெல்லாம் முடியாது போ. அம்மா நான் முடி கட் பண்ண போறாளாமா. சரி சரி பறக்காத. காலம் தீட்டாரேன். கால காமி. என்ன பக்கத்துல படுத்துட்டு இருந்த அக்கா காணோம்? என்னடா சத்தம் மட்டும் கொரபுரான்னு வருது? எட்டி பாப்போம். இவதான் நைட் பசிக்கலன்னு சொல்லிட்டு இப்ப கோச்சிட்டு உட்கார்ந்திருக்கா. நீ என்ன பண்ற இந்த நேரத்துல? நீ எப்படி எந்திரிச்ச? அதுவா பக்கத்துல இருக்க தேவாங்க காணோம்னு தேடி வந்தேன். சரி நான் வேணா உனக்கு ஒரு சிப்ஸ் தரேன். அம்மா கிட்ட சொல்லாத. சரி சரி குடு. இன்னைக்கான கருத்து என்னன்னா, ராத்திரியா இருந்தாலும் சரி பகலா இருந்தாலும் சரி பசிச்சா வயிற்றுக்குள்ள இன்லோடிங் பண்ணிடணும். என்ன நான் சொல்றது? அர்த்தம் மாமி?